ஹாய். உளுவல் முளை கட்டின குழம்பு. உளுவல் முளை கட்டி வச்சுக்குது. இதுதான் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு மசாலாலாம் வச்சுக்குது. இதெல்லாம் வதக்கிட்டு அதில் தாளித்து ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெயில் போட்டுருவோம். பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம். பச்சை மிளகாய், வெங்காயம். மசாலா நல்லா வதக்கி குழம்பு ஊற்றினாங்க நல்லாயிருக்கும். எந்த குழம்புக்கும் கொஞ்சம் மசாலா வதக்கி ஊற்றினா நல்லாயிருக்கும். பச்சை வாசனை வதக்கத்துலேயே போதும். உளுந்து முளை கட்டின குழம்புனாவே கறி குழம்புக்கு சமம். எங்கள் வீட்டில் அது வச்சாவே காலி ஆகிடும். அந்த உளுந்து முளை கட்டினது கொஞ்சம் போட்டு வதக்கணும். உளுந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. தேங்காய் துருவல். இந்த குழம்பு எங்கள் வீட்டில் எவ்வளோ குக்கர் ரத்தம் வச்சுருந்தோம் சாயங்காலம் வச்சுக்கணும் காலியாகிடும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா வதங்கிட்டு இப்போ ஆற வச்சு தாளிச்சிக்கலாம். அப்புறம் அரைச்சி வைக்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் வச்சுக்கலாம். காஞ்சிச்சு. அது எண்ணெயில் போடுறது பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் ஒரு 3 போட்டுக்கணும். பிரிஞ்சு இடம் வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு, தக்காளி. இதெல்லாம் வதங்கிடுச்சு. உளுந்து முளை கட்டினது மஞ்சள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சோண்டு மட்டன் மசாலா. இதெல்லாம் போட்டு கலக்கி மசாலா அரைக்கிறதுல கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் விட்டு அப்புறம் மசாலா ஊற்றி மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு குழம்பு ரெடி. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா அரைச்சி ஊற்றலாம். அப்புறம் குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வதக்கணும் இல்லையா, அந்த மசாலா இது. குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டால் குழம்பு ரெடி. முளை கட்டின குழம்பு ரெடி.
பாய் பாய். தேங்க்யூ.